இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். வணக்கம் நேத்ரா. கலந்துரையாடல் பகுதியினுடைய 3வது கலந்துரையாடல் பகுதி அப்படின்னு சொல்ல வேண்டும். இன்றைக்கு காலை பொழுதிலிருந்தே நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகள் எவ்வாடியெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே சமூக ஊடகங்களிலே பெண்கள் சீண்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக எவ்வாடியான வன்முறைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். என்னதான் எங்களுக்கு வன்முறைகள் அப்படியெல்லாம் நடந்தாலும் நாங்கள் சாதிக்க துடிக்கின்ற பெண்கள் தங்களுடைய பாதைகளிலே சென்று கொண்டிருப்பார்கள், அல்லது எதுவுமே அவர்களை செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சாதனை பெண்ணை தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு வருடங்களுக்கு முன்னராகவும் நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு அவரை அழைத்து சிறப்பான ஒரு நேர்காணலை மேற்கொண்டிருந்தோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடையது மற்றும் உங்களுடையதும் காதுக்கு இனிமையாக சில பாடல்களையும் பாடியிருந்தார். இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வைஷாலி ஜோகராஜா அவர்கள். வணக்கம் வைஷாலி. நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலங்களிலே படிப்பு என்ற ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு படிக்க வலிக்கிறால் வேறு எல்லாவற்றையுமே மறந்து விடுவோம். ஆனால் நீங்கள் இப்பொழுதுதான் உயர்தரம் எடுத்து முடித்திருக்கிறீர்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய புள்ளிகள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்திலே நிறைய விஷயங்கள், நிறைய மேடை நிகழ்ச்சிகளிலே இதன்றிருக்கிறீர்கள். நீங்கள் இந்தியாவுக்கும் சென்று நிறைய பாடுகளை எல்லாம் பாடியிருக்கிறீர்கள் அங்கே நடக்கின்ற போட்டிகளிலே. எனவே எப்படி இது சாத்தியமாயிது? எப்பயாவது நீங்கள் படிப்போடு மட்டும் கவனம் செலுத்தி இருக்கலாம், அல்லது இதெல்லாம் கொஞ்சம் வீட்டிலே சொல்லுவார்கள், இந்த எக்ஸாம் முடிய பாட்டை பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லுவார்கள் வீடுகளிலே. அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறதா? அப்படி இது இரண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க? இல்லை, உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லுவினோம், இந்த A-level வந்த நேரத்தில் எல்லாம் இது இப்போ இந்த மியூசிக்கை கொஞ்சம் காலத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காலத்தில் இதையே சொல்லியிருக்கணும். ஆனால் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட், ஃபேமிலியிலேயே நேச்சுரலாகவே மியூசிக் பேக்ரவுண்ட். அப்போ அம்மா அப்பா இதில் அவை கூட ஃபோக்கஸ் பண்ணுவினா படிப்பை கொஞ்சம் வச்சாலும் பரவாயில்ல, படிப்பு பின்னுக்கு போகாது. பாட்டால் ஒரு நாளும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸால் ஒரு நாளும் படிப்பு பின்தங்கி போகும்ன்றது எங்களோட வீட்டில் நாங்கள் அப்படி சொன்னதில்லை. அப்போ இப்போ இதுக்கு தான் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால பாட்டுக்கு ஏன்னா எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் மியூசிக்கண்டா அதுதான் ரத்தம் மாதிரி, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை பிரித்து பார்க்கல. அது ஸோ பாட்டு பாடினா ஓகே, மற்றது படிப்பில் நான் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் கஷ்டமாக இருக்குல்ல, அப்படி இருந்தது இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அது சேர்ந்து செய்கிறதால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். படிப்போடு சேர்ந்து தனியாக படிப்பு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் செய்யக்க அது கூட ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். படிப்பை இதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணின மாதிரி சொல்ல இயல. நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயம் அந்த கலை என்று சொல்வது ஒரு எங்களுடைய இருக்கிற மன அழுத்தத்தை அல்லது இந்த மன உளைச்சலை குறைக்கின்ற ஒரு விஷயம். எனவே கட்டாயம் படிக்கின்ற பொழுது இப்படியான விஷயங்களை நாங்கள் எங்களர்களே வைத்துக் கொள்வதும் சிறந்தது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்னராக இலங்கையில் நடைபெற்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு பரிசையும் பெற்றிருந்தீர்கள். எனவே அந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இது நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறீர்கள், பாடுகிறீர்கள், அதோடு அது முடிந்துவிடும், நீங்கள் வீட்டிலே படித்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படியான ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் நாங்கள் அவற்றோடு தான் எங்களுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். இப்பொழுது பொதுவாக இப்படி அண்மையில் கூட இலங்கையிலிருந்து சென்ற ஒரு பெண் இந்தியாவிலே ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே முதலிடத்தை பெற்றிருந்தார். அப்பொழுது சில பரவலாக கதைத்தார்கள், இது எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், பிறகு நாங்கள் வாழ்க்கையிலே படிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும், இப்படியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதால் எங்களுடைய நாள் அதிலே போய்விடும் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். எனவே உங்களுடைய ஒரு அனுபவத்திலே வைஷாலி, நீங்கள் அந்த தனியார் தொலைக்காட்சியிலே பங்கு பெற்றிருந்தீர்கள் தானே? அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு ஃபுல்லா ஆக்கியபைட் ஆகிருக்கும் அங்கே. அதிலிருந்து நீங்கள் திருப்பி உங்களுடைய ஒரு ட்ராக்குக்குள் வருவதற்கு ஏதாவது சிரமப்பட்டீர்களா? அந்த அனுபவங்களை வளர்ந்து வருகின்ற கலைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், படித்துக்கொண்டு இப்படி கலையில் ஈடுபடுகின்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு 1 இயர் மினிமம் ஒரு 1 இயர் நாங்கள் அதில் கூட்டி கழித்து செலவிட வேண்டி இருக்கும். அந்த ஒரு பெர்டிகுலர் டைமில் இப்படியும் ஸ்டடீஸ் கொஞ்சம் பேக்வேர்டாக பார்க்குறோம், அது உண்மைதான். இப்போ அந்த நேரத்துலலாம் நான் கிரேட் 6 அப்படி இருப்பேன். அப்போ ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, ஸ்கூலுக்கு இருந்துட்டு போகிறது, டேர்ம் எக்ஸாம்ஸ் எல்லாம் செய்கிறது இல்லை. அப்போ ஸ்கூல் டைமில் நாங்கள் போகிற நேரம் உண்மையில ஸ்கூலோட சப்போர்ட் அதுக்கு மிக தேவையாக இருக்கும். எனக்கெல்லாம் உண்மையில ஸ்கூல் ஃபுல் சப்போர்ட் தந்தது. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டடீஸ் குழம்புந்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்கிற ஆக்கள் இருக்கணும். கொஞ்ச காலம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட நார்மல் லைஃபுக்கு வரணும்னு சொன்னேன். அதையே பார்த்து கொண்டு இருந்தால் இப்போ தனியாக அப்படி இருந்தால் ஸ்டடீஸாக இருக்கும். இப்போ நாங்கள் தனியாக தெரிய மாட்டோம், எங்களோட டேலண்ட்டில் தனியாக தெரிய மாட்டோம், அதை கேட்டு கொண்டு இருந்தோம்டா. அப்போ ஒரு 1 இயர் அது பேக்வேர்ட் ஆனாலும் எங்களோட டேலண்ட்டை
கிடைக்கிற நேரத்தில் தான் நாங்களும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அதால் அந்த நேரத்தில் செய்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட அது முடிஞ்ச பிறகு நான் கூட கன்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பர்சனல் கிளாஸஸ் போட்டு படிப்பை மேனேஜ் பண்ணினதான். சரி, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னராக ஏதாவது ஒரு பாடல், உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடல், அது உங்களுடைய கர்நாடக இசையாக இருக்கலாம், என்ன பாடல் என்றாலும் கேட்டுவிட்டு தொடர்ந்து சார். ஓகே. பாட்டாலே மீரா நந்தன் வசமே சேர்ந்தாள், பூங்கோதை ஆண்டாள், கண்ணன் மனதை ஆண்டாள், ஆண்டாளை போலே பாவை ஒன்று பாடு, ஆண்டாண்டு காலம் அன்பு தன்னை தேடு, தஞ்சம் நீயே என்று நெஞ்சும் நாவும் நாளும் பாட வரங்கள் தாராயோ, கைவீணையை ஏந்தும் கலைவாணியே, மெய்ஞானமே சேர்க்கும் அருள்வாணியே, திருமலர் தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம், கைவீணையை ஏந்தும் கலைவாணியே, மெய்ஞானமே சேர்க்கும் அருள்வாணியே. அந்த கலைவாணி தான் உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய வரத்தை தந்திருக்கிறேன். நான் நேரடியாக இப்பொழுதுதான் உங்களுடைய முதலாவது தரம் உங்களுடைய குரலை கேட்கிறேன். அப்படியே அந்த ஒரு ஃப்ரீஸ் மூமெண்ட் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்களானே, அப்படி இருந்தது. எங்களோடு கடந்த முறை நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக பாடகர் சங்கர் மகாதேவன் அவர்களுடைய ஒரு போட்டி நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள். எனவே இந்த ஒரு வருடத்திலே அதை தாண்டி இப்பொழுது ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எவ்வளியான வேறு வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறு ஏதாவது போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கிறீர்களா? மேடை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறீர்கள்? எப்படி இருக்கிறது போட்டி? இப்போ போட்டி நிறைய காலமாக இல்லைன்னு சொல்லலாம். இப்போ போன வருஷம் ICCR இந்தியன் கவுன்சில் அதில் நடத்தின ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், அதாவது இந்தியாவோட 75th ரிப்பப்ளிக் டே ஒட்டி நடத்தின ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். அது ஒரு ஆன்லைன் காம்படிஷன் தான், பேண்டமிக் நேரத்தில் அதால் ஆன்லைனில் நடந்தது. அந்த காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணினான். அதுக்கு ஆக்சுவலாக அங்கே போய் டெல்லியில் போய் அந்த வினர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தது. கொரோனா கிடைத்து விட்டு கொரோனா 2022 ஓரளவுக்கு முடிஞ்சது. அதால் ஆனாலும் எனக்கு அந்த வருஷம் A-level இருக்கிற இதால் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது போக முடியலை. அப்போ அதில் ப்ரைஸ் கிவிங் எல்லாம் இங்கே நடந்து அந்த காம்படிஷன் தான் இப்போ கடைசியாக நடந்தது. காம்படிஷன்ஸ் இனி கொஞ்சம் கொஞ்சம் காம்படிஷன்ஸை குறைச்சி ப்ரோக்ராம்ஸ் தான் இப்போ கூட செய்கிறது. அந்த ஒரு வினா தான் என்னிடம் இருந்தது. பொதுவாகவே வைஷாலி எல்லாருமே சொல்லுவார்கள், எங்களுடைய நாட்டிலே இந்த கலைஞர்களுக்குரிய இடம் என்பது குறைவாக இருக்கிறது. எப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்தியாவோடு தான் நாங்கள் ஒப்பிட்டு பேசுவோம். அங்கு கலை வளர்த்த இடம், கலை வளர்கின்ற இடம் என்று அதைத்தான் சொல்லுவார்கள். அதனுடைய ஒரு தொப்புள்கொடி உறவு தான் எங்களிடம் இருக்கின்ற இந்த கலை என்று சொல்லி கூட சொல்லலாம். எனவே இங்கே வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இப்பொழுது மேடை நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் கூட அதற்குரிய ஒரு ஊதியம் கிடைக்கப்பெறுவதில்லை அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். எனவே இன்று எல்லோருமே இந்தியாவை நோக்கி படியெடுத்து செல்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகிறது. அங்கே இருக்கிற தனியார் தொலைக்காட்சிகளிலே பாடுகின்றது, அங்கே வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எனவே வைஷாலிக்கு இந்த பதில் சொல்வதற்கு வைஷாலி கொஞ்சம் சிறிய பிள்ளை தான். ஆனாலும் வைஷாலியினுடைய இந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் சிறு வயதிலிருந்தே பாடுகிறீர்கள், இப்பொழுது உயர்தரம் எடுத்து விட்டீர்கள். இந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை எங்களுடைய நாட்டிலே இருக்கிறதெல்லாம் போதுமானது தான் இருக்கிறது, அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வைஷாலி கருதுகிறீர்களா? இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி இருக்குது, சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குது. எப்படியுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிறந்த இடம், பிறந்த இடம், வளர்ந்த இடம்னு சொல்லிக்க அந்த நாட்டில் தான் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் இருக்குது, ஆனால் இன்னும் வளர வேண்டி நிறைய இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ இங்கேயே பாடிக்கொண்டு இருந்தாலும் இப்போ இங்கே ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது என்றாலுமே இந்தியாவுக்கு போய் அங்கத்தை ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சா தான் இங்கேயும் அது வேலிடாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது.
அது பிழையண்டும் சொல்ல இயலாது. முடியாது. அது அங்கത്തെ ரெகக்னிஷன் தான் எல்லாருக்குமே இன்டர்நேஷனலாகவே அதை அக்செப்ட் பண்ணினோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் எப்படியுமே அங்கே போய் எங்களோட திறமையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அப்படியான ஏதாவது முயற்சிகளை வைஷாலி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது அங்கு ஏராளமான இசை நிகழ்ச்சிகள் தனியார் தொலைக்காட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது செய்திருக்கிறீர்களா அல்லது எதிர்காலத்திலே அப்படி ஏதாவது? இல்லை, நான் இப்போ இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணுமென்ற ஆசை இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இங்கே இருக்க நினைச்சோன்னே போய் அது எங்களுக்கு சரி வராது. ஆனால் அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆசை இருக்குது. இப்போ நான் சினிமா அளவில் இல்லாட்டிலும் கர்நாடிக் மியூசிக் இதில் நான் அந்த டிசம்பர் மியூசிக் சீசன் என்று சொல்லுவேன். அந்த சீசனுக்குள்ளே போய் கர்நாடிக் கன்சர்ட்ஸ் பாடுறேன். நான் போன வருஷமும் போய் பாடிட்டு வந்தேன். நான் கர்நாடிக் மியூசிக் கன்சர்ட்ஸ் நான் செய்கிறது உண்டு. இது சம்பந்தமாக அடுத்த கேள்வி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை நாங்கள் உங்களுடைய குரலிலே கேட்டு விடலாம். மங்கைக்குள் காதலேனும் கங்கை போல் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்கள் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடுது, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடுது. தயாரிப்பாளரிடம் கேட்டு இந்த 30 நிமிடங்களை நான் ஒரு மணித்தியாலங்கள் ஆக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அருமையான ஒரு குரல் வைஷாலி, நிச்சயமாக உங்களுக்கு. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் இந்த கர்நாடிக் பாடல்களை வந்து நீங்கள் மார்கழி மாதத்திலே அங்கே சென்று அந்த மார்கழி உற்சவம் அப்படின்னு சொல்லுவார்கள், அங்கே செய்வதாக சொல்லியிருந்தீர்கள். அதை சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் பாடிய பாடல் இந்த ஒரு சினிமா பாடலாக இருந்தது. வைஷாலிக்கு என்ன பாடல்கள் அதிகமாக பாட பிடிக்கும்? கர்நாடிக் பாடல்களா அல்லது இந்த இப்படியான சினிமா பாடல்கள் பாட பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுலேயுமே எல்லா விஷயங்களும் இருக்குது. கர்நாடிக் மியூசிக் எனக்கு வந்து கூட அட்டாச்சான மாதிரி அதை நான் நல்ல சின்ன வயசுலேயே படிக்க தொடங்கிட்டேன். வீட்டிலேயே அம்மா அப்பாட்ட படிக்க தொடங்கிட்டேன். அப்போ அது படித்து தான் நான் வளர்ந்து வந்தது. இப்போ இந்த சினிமா மியூசிக் பாட்டுகளும் கேட்டது. இப்போ கர்நாடிக் மியூசிக் எனக்கு கூட கம்ஃபர்டபுள் மாதிரி. அதிகமாக மற்றவர்கள் உங்களிடம் கேட்பது இதை ஒரு இடத்துக்கு போனால் இப்போ பாடசாலைகள் எல்லாம் நண்பர்கள் இருப்பார்கள், வைஷாலி இதை பாடுங்கன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட சினிமா பாட்டு விரும்பி கேட்பார்கள். எனக்கு மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி தான் கூட பிடிக்கும். அதை விட வேறு வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்க கர்நாடிக் மியூசிக் பாட்டு பாட சொல்லுவேன். இல்லை, ரெண்டுமே இருக்குது. மேடைசி நிகழ்ச்சிகளிலே இப்பொழுது எப்படியான பாடல்களுக்கு இங்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது அல்லது இந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவார்கள் வைஷாலி? நான் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விஷயம், எங்களுக்கு என்ன தெரிகிறது என்பதை விட இருப்பவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது கொடுப்பது தான் அந்த காலத்துக்கு வந்ததாக இருக்கும். எனவே இலங்கையை பொறுத்தளவிலே மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு வராக இருக்கிறது, வரான பாடல்கள் பாட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு பொதுவாக இப்போ டேஸ்ட் வந்து நல்லா மாறிட்டுன்னு சொல்லலாம். கூட வெஸ்டர்ன் ஓரியன்டான சாங்ஸ், குத்துப்பாட்டு அந்த மாதிரி தான் பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கர்நாடிக்குமிலே மெலடியுமிலே எல்லாம் தாண்டி இங்கே வந்தாங்க. மெலடி சாங்ஸுக்கு கொஞ்சம் அது எப்போவுமே அதுக்கான இது இருக்குது. ஆனால் இப்போ கூட வெஸ்டர்ன் சாங்ஸ் அங்கேயும் சரி, இந்தியாவிலேயும் சரி, இங்கேயும் சரி, அந்த ரியாலிட்டி ஷோஸ்லேயும் இதைத்தான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணினவன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். ரெண்டு பாடல்கள் நான் கேட்ட உடனே பாடுங்கள். திடீரென்று ஒரு இடத்துக்கு போய் வைஷாலிக்கு பிடித்த ஒரு பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பாட்டை வைஷாலி பாடுவீர்கள்? அது இங்கே எனக்காக நீங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக பாடல, இந்த ஒரு பாடலை பாடுங்கள்னு சொல்லி உடனே யாராவது கேட்டால் வைஷாலிக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலை பாடுங்கள்னு சொல்லிட்டால் என்ன பாட்டு பாடுவீர்கள்? வசந்தத்தில் ஒரு நாள் கேட்கலாம். மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ தேவி, தேவர்கள் யாவரும் திருமணமே
அமைப்பதை பார்த்திருந்தாளோ தேவி திருமால் பிரம்மா சிவனெனும் மூவர் திருமால் பிரம்மா சிவனெனும் மூவர் காவலில் நின்றிருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்திலோர் நாள் மணவரையோரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ. பேசாமல் நான் கேள்விகள் எதுவுமே கேட்காமல் வைஷாலி பாடவிட்டே கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல் இருக்கிறது. வைஷாலி வைஷாலி எத்தனை வயதிலே பாட ஆரம்பித்தீர்கள் நீங்கள்? உங்களுடைய அந்த இசை எத்தனை வயதிலே அந்த பயணம் ஆரம்பித்தது? நான் வந்து அம்மா அப்பா சொல்லுவேன்னா நான் 3 வயசுல இருந்தே பாட்டு படிக்க தொடங்கிட்டேன். அப்பா பாட்டுகள் சின்ன சின்ன பாட்டு சொல்லி தருவார். நான் மேடை ஏறினது முதல்ல நான் மேடை ஏறினது ஒரு ஆலாபனாண்ட ஒரு சபாவில் கர்நாடிக் கான்சர்ட் உண்டு. 1/2 மணித்தியாலமோ 1 மணித்தியாலம் நினைக்கிறேன். ஒரு 6 வயசு கிரேட் 1 அப்படி இருக்கு. ஞாபகம் இருக்கிறதா என்ன பாடல் அதில் பாடினீர்கள்? அது கர்நாடக சின்ன சின்ன கீர்த்தனைகள் அப்படித்தான். ஒரு தியாகராஜ உற்சவம் அப்படி சின்ன ஆண்டு அதில் தான் ஃபர்ஸ்ட் மேடை ஏறினது. அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச பெரிய மேடை வந்து இந்த தனியார் தொலைக்காட்சியில் நான் 10 வயசில் அந்த இதில் பங்கு பெற்றினேன். அப்படித்தான் பாட. அதுக்கு பிறகு அங்கே என்ன பாடல் பாடுங்கன்னு சொல்லி நினைவு இருக்கிறதா? என்ன செய்தா இவங்குள்ள கிளாசிக்கல் பாட்டு கொஞ்சம் பாருங்க. நிச்சயமாக. என்ன செய்தாய் வேங்குழலே என்ன செய்தாய் வேங்குழலே என்ன செய்தாய் வேங்குழலே எனக்கும் உனக்கும் ஒரு பகையில்லையே எனக்கும் உனக்கும் ஒரு பகையில்லையே நாளும் சுகநாதம் தந்து அனல் மெழுகாயந்த நிலமனம் இழகிடவே என்ன செய்தாய் வேங்குழலே. என்றும் இசை வேள்வி நடத்துகின்றேன் என்றும் இசை வேள்வி நடத்துகின்றேன் என்றும் இசை வேள்வி நடத்துகின்றேன் என்னுள் என்னை கண்டு நல்லின்பம் படைத்து நின்றேன் வேறு ஞாபகங்கள் வருடாமல் நான் இருந்தேன் யாரோ அவன் யாரோ யாரோ அவன் யாரோ யமுனா நதி தீரத்தின் அமர்ந்த உன் இசை கலையாய் என்ன செய்தாய் வெங்குழலே. இதான் ஃபைனல்ல பாட்டு. நன்றி. சரி, இறுதியாக ஒரு கேள்வி வைஷாலி. வைஷாலி எங்களுடைய நாட்டிலே இருந்து இன்னும் மேலும் 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 வளர வேண்டும் அல்லது இந்தியாவில் இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய பாடகராக வர வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நாட்டிலே எது இன்னும் இந்த விஷயத்திலே பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறீர்கள்? வைஷாலியுடைய கருத்துப்படி இப்படி ஒரு விஷயம் இருந்தால் நாங்களும் அங்கே இருக்கிறது போல இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லி இதை கருதுவீர்கள்? உங்களிடம் ஏதாச்சும் இருக்குது, எங்கள்கிட்ட இது போதாமல் இருக்கிறது எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அப்படி என்று சொல்லி ஏதாவது நினைக்கிறீர்களா? நீங்கள் அங்கே டிவியில எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்களிடம் இப்படி இருக்கிறது எங்களிடம் இது இல்லை இருந்தால் நாங்களும் அப்படி வரலாம் என்று சொல்லி நினைப்பீர்களானே எது என்று சொல்லி சுருக்கமாக? எனக்கு உண்மையில சொல்ல பயமாக இருக்குது, அப்படி சொல்லலாமா என்றாலும் நான் நினைக்கிறேன் இங்கத்த ஸ்டேஜஸ் இன்னும் கொஞ்சம் அங்கே சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் அங்கே எந்த இடத்துலையுமே எங்களுக்கு பாடுறதுக்கு அங்கே இருந்தால் எல்லா இடத்துலையுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், நிறைய அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது இருக்காது, பாடி முடிக்கலாம். இங்கே வந்து சரியான மினிமம் ஸ்டேஜஸ் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கு. நிச்சயமாக நிறைய கேள்விகளோடு வந்தேன். ஆனால் ஒரு பாடல் வைஷாலி பாடிய உடனே தொடர்ந்து வைஷாலியை பாட வைத்து கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணியது. நேரமும் அதற்குள்ளே முடிந்து விட்டது போல் இருக்கிறது. வைஷாலி, நீங்கள் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த துறையிலும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அதே போல உங்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களிலும் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதே போல தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய மேடைகள் உங்களுக்காக தயாராக இருக்கும். எனவே நாங்கள் உங்களை அழைத்து உங்களை பாட வைத்து கேட்க தயாராக இருக்கிறோம். இன்று இந்த வருடப்பிறப்புக்கு அடுத்த நாள் எங்களோடு ரசிகர்களோடு இணைந்து கொண்டு அவர்களுக்கு இந்த இனிமையான பாடல்களை வழங்கியதுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வைஷா. நன்றி, உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு தந்த நேத்ரா டிவினருக்கு மிக்க நன்றி. நன்றி. எங்களோட இணைந்திருந்தார் வைஷாலி ஜோகராஜா. அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் வாழ்த்தி இத்தோடு இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.